கடவுள் எப்போது கை கொடுப்பார்? அன்றாடம் வாழ்வியலில் நாம் காணுகிற பொருள்கள் மற்றும் நிகழ்வுகளில் சில நமது ஆற்றலுக்கும் இயல்புக்கும் மீறிய சக்தி உடையதாக திகழும்போது அதனை அதீத ஆற்றலுடைய சக்தி என்கிறோம். சில வேளைகளில் அந்த ஆற்றல் மனித ஆற்றலுக்கு மீறியதாகவும் திகழும்போது அதனை கடவுள் என்று ஆத்திகவாதிகள் அழைத்து நம்புகின்றனர். ஆத்திகத்திற்கு எதிராக கடவுளை நம்பாதவர்களோ அதனை இயற்கை சக்தி என இயல்பாக அழைக்கின்றனர். எப்படியோ நமக்கு மீறிய நம்மிலும் வலிமையான ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. அதனை கடவுள் என கொண்டால் அன்பு கலந்த பக்தியால் வழிக்கு கொண்டு வரலாம், அல்லது இயற்கை என கொண்டால் அறிவு கலந்த மதியாலும் மனித ஆற்றலாலும் பயப்படுத்தி விடலாம் என்பது உலக பொது நம்பிக்கையாக இருக்கிறது. நமக்கு மீறிய அந்த ஆற்றலை கடவுள் என்றே கொண்டு அவர் எப்போதும் மனிதர்களுக்கும் கை கொடுத்து உதவுவார் என்பதை அறிய பார்க்கலாம். நம்பிக்கையிலே நடக்கிறது வாழ்க்கை. அது கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, மனிதன் தன்னையே நம்புகிற தன்னம்பிக்கையாக இருந்தாலும் சரி. நம்பிக்கையோடு வாழ்வியலில் சவால்களை எதிர்கொள்ளும் முயற்சியில் ஈடுபடும் போது மடுத்த வாயெல்லாம் பகடு போல அவன் வலிமையோடு செயல்பட்டாக வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். தான் நம்புகிற கடவுள் தன்னைவிட பேராற்றல் மிக்கவர் என்பதை மனிதன் முழுமையாக நம்புகிறான். மனித வாழ்க்கையில் எதிர்பார்த்தோ எதிர்பார்க்காமலோ திடீரென நிகழ்ந்து விடுகிற இக்கட்டுகளையும் துன்பங்களையும் கடவுளின் ஆற்றல் துணையோடு மட்டுமே கடக்க முடியும் என்பதும் அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் வழிபாடு, தியானம், பிரார்த்தனை, நேர்த்திக்கடன் போன்ற பல்வேறு வழிகளில் கடவுளின் ஆற்றல் துணையை வேண்டி நிற்கிறான். கடவுளும் தன்னை நம்புகிற மனித வாழ்வியலில் பல்வேறு நிலைகளில் பங்கெடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தேவையான நேரத்தில் தேவையான அளவுக்கு செய்வதாக மனிதர்கள் நம்புகின்றனர். மனிதர்கள் ஒரு வேலையில் ஈடுபடும் போது குழப்பம் வந்தால் அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வழியை அடையாளம் காட்டுவதிலும் குழப்பத்தை தீர்த்து வைப்பதிலும் கடவுள் ஒரு தீர்க்கதரிசியாக போல உதவுவார் என நம்புகின்றனர். அதே போல பெருமளவு வலிமையுடன் துன்பம் நம்மை துவைத்து போடுவதாக வந்தாலும் அதை எதிர்கொள்வதாகிய உடல் மற்றும் மன உறுதியை கடவுள் வழங்குவார் என நம்புகின்றனர். மன சலனங்களும் சச்சரவுகளும் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்வியலை காட்டும் அமைதி வள்ளலாக கடவுள் திகழ்வதாகவும் நம்பிக்கை உண்டு. கடவுள் அவரை நம்புவோருக்கு தேவையான உணவு, உடை, உறையுள் என எல்லா தேவைப்படும் அனைத்தையும் வழங்கிடும் பொறுப்பான பாதுகாவலராகவும் இருக்கிறார். அது மட்டுமல்ல, தம்மை நம்புகிற பக்தர்களுக்கு எந்தவித அபாயமும் தீங்கோ நேர்ந்து விடாமல் காக்கின்ற காவல் பொறுப்பையும் இடைவிடாது கவனித்து வருகிறார். இந்த வகையில் நல்லது தீயது நாம் அறிவோம், அன்னை நல்லது காட்டுங்க தீயது ஒட்டுங்க என்று மகாகவி பாரதி பராசக்தியின் மீது பாரத்தை போட்டது போல கடவுளின் மீது நம்பிக்கையை போட்டுவிட்டால் அவர் எல்லா நிலைகளிலும் தேவைப்படுகிற உதவிகளை வழங்கி கொண்டே இருப்பார். எல்லாம் சரி, இப்படி எல்லா நிலைகளிலும் கடவுள் நம்பிக்கையோடு இருந்தாலும் அவர் எப்போது மனிதர்களுக்கு கை கொடுப்பார்? கடவுள் நம்பிக்கையில் சிறந்த ஒரு மனிதன் ஒரு மழைக்கால பொழுதில் நெடுஞ்சாலையில் தனது காரை ஓட்டி சென்று கொண்டிருந்தான். வண்டியை எடுக்கும் போதே கடவுள் காப்பாற்று என்று ஒரு முறை சொல்லிவிட்டுத்தான் வண்டியை கிளப்பினான். தூறி கொண்டிருக்கும் மழை சாரலில் வண்டி வழுக்கி கொண்டு சென்று கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட தருணங்களில் வண்டியை அதீத வேகம் இல்லாமல் கவனமாக செல்ல வேண்டும் என்பது அந்த மனிதனுக்கு நன்றாகவே தெரியும். வேகம் எடுத்து செல்லும் போது படக்கென்று பிரேக்கை மிதித்துவிட்டால் வண்டி நிலை தடுமாறி கவிழ்ந்து போவதற்கும் வாய்ப்புண்டு. ஆனாலும் அந்த வண்டி குறையாத வேகத்துடன் தான் சென்று கொண்டிருந்தது. திடீரென எதிரே வந்த ஒரு லாரி வேக கட்டுப்பாட்டு இன்றி இந்த கார் மீது மோத வருவது போல வந்ததால் கடவுளே காப்பாற்று என்கிற ஓங்கிய அலறலுடன் காரை சாலையை விட்டு இடதுபுறமாக திருப்பினான். அந்த மனிதன் அந்தோ பரிதாபம், அந்த பக்கம் சாலைக்கு கீழே 6 அடி பள்ளத்தில் கார் இறங்கி கவிழாமல் நின்றது. மீண்டும் கடவுளே காப்பாற்று மனிதனின் ஓசை எந்தவித சிராய்ப்புக்கும் இன்றி காரை விட்டு வெளியே மேலே உள்ள சாலை ஓரத்திற்கும் வந்துவிட்டான் அந்த மனிதன். பகிரப்படும் பகிர்வுகள் பிறர் அறிந்து கொள்வதற்காக தவிர பிறர் பிரதி உரிமையை மீறும் எண்ணம் இல்லை. அசல் பதிவேற்றியவருக்கும் நன்றி. கீழே பள்ளத்தில் நிற்கும் காரை பார்த்து மீண்டும் கடவுளே காரை காப்பாற்று என்று கூறினான் மனிதன். தொடர்ந்து காரை பார்த்து மனமுருக பிரார்த்தனை செய்து கடவுளே காப்பாற்று என்று 4-5 முறை உரக்க கூவினான். கார் மேலே வருவதாய் இல்லை. சாலை வழியே இரு பக்கமும் செல்லும் வண்டிகள் லேசாக வேகம் குறைந்து வேடிக்கை மட்டுமே பார்த்து சென்றன. பார்த்தான் மனிதன். இனி கடவுளின் நம்பிக்கை பிரயோஜனமில்லை. களத்தில் நேரடியாக நாமே இறங்கிவிட வேண்டியது. தான் எண்ணுகிற முடிவுக்கு வந்துவிட்டான்.
காரின் டிக்கியில் இருந்த நீளமான கயிற்றை எடுத்து காரின் ஒரு மூலையில் கட்டி ஒரு பக்கமாக இழுக்கத் தொடங்கினான். அப்போது சாலையில் ஒரு கார் நின்றது. அதிலிருந்து ஒரு மனிதர் இறங்கி வந்தார். மளமளவென்று அந்த 6 அடி பள்ளத்திற்குள் சென்று காரை தள்ளிவிட்டு உதவத் தொடங்கினார். ஆச்சரியம்! அந்த 15 நிமிடத்தில் கார் மேலே சாலைக்கு வந்துவிட்டது. பள்ளத்தில் இறங்கி உதவிவிட்டு மேலே சாலைக்கு வந்த மனிதரை பார்த்து, ஐயா, மிக்க நன்றி. கடவுள் வந்து உதவுவார் என்று நம்பினேன். அவர் வரவில்லை. நீங்கள் தான் வந்தீர்கள். மிக்க நன்றி என்றான் காரை ஓட்டி விபத்தில் சிக்கிய மனிதன். அப்போது உதவிய மனிதர் பேசினார். ஐயா, நான் சாலை வழியாக காரோட்டி கொண்டு செல்லும்போது உங்களை கவனித்தேன். நீங்கள் தனி மனிதராய் உங்கள் காரை மேலேற்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உடனே உதவுவதற்காக நான் வந்தேன். இது ஒரு மனிதனுக்கு ஒரு சக மனிதன் உதவுவது தானே ஒழிய வேறெதுவும் இல்லை. இதில் கடவுளை எங்கே இழுக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நீங்கள் உங்கள் காரை மேலே ஏற்றுவதாக முயற்சி செய்யாமல் வெறுமனே சாலையில் நின்று கொண்டிருந்தால் என்றால் நானும் மற்றவர்களைப் போல் வெறுமனே வேடிக்கை பார்த்து மட்டும்தான் சென்றிருப்பேன். உண்மையில் உதவ இந்த மனிதர்கள் கடவுள்தான், அல்லது கடவுள் அனுப்பிய மனிதர். எந்த வேலையும் செய்யாமல் வெட்டியாயிருக்கும் மனிதருக்கு கடவுள் எல்லா உதவிகளையும் செய்வார் என்றால் உண்மையில் கடவுள் மந்திரவாதியாக மட்டுமே பார்க்கப்படுவார். இங்கே கடவுள் என்பவர் மனிதர்களை இயக்க வைத்து அவர்களின் முயற்சிக்கு முழு இயக்கத்தையும் நல்குபவராக இருப்பவர். நாம் நம்முடைய சொந்த முயற்சியில் ஒரு கையை உயர்த்தினால் கடவுள் அவரது கருணையினாலே 2 கரங்களையும் கொடுத்து தூக்கிவிட ஆயத்தமாக இருப்பார். இந்த கதையில் விபத்துக்கு ஆளானவர் வெறுமனே நின்று கொண்டு கடவுளே காப்பாற்று என்று கூவிக்கொண்டே இருந்தவரை உதவிக்கு யாரும் வரவில்லை. ஆனால் அவரே களத்தில் இறங்கியவுடன் உதவிக்கு ஆள் வந்துவிட்டார். செயலும் சிரமமின்றி நடந்தே விட்டது. திருவள்ளுவரும் இப்படிதான் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்கிறார். கடவுளால் முடியாது என கைவிடப்பட்ட செயலை கூட சொந்த முயற்சி கொண்டு முயன்று செய்தால் முயற்சிக்கேற்ற வெற்றி கூலி உண்டு என்பது இக்குறளின் பொருள். சொந்த உதவிக்கு தயாராகிறவர்களை கடவுள் தனது உதவியையும் வழங்கி செயல் துணை புரிகிறார். கடவுள் நம்பிக்கை என்பது அவனது அருளை நம்பிக்கையாக கொண்டு சொந்தமாக காரியத்தில் இறங்கி சாதித்து காட்டுவதும் தான். கடவுள் எப்போது கை கொடுப்பார்? அவரது அருளை துணையாக கொண்டு தன்னுடைய சுய வலிமையை மூலதனமாக கொண்டு ஒரு செயலில் இறங்கினால் கடவுள் நிச்சயம் கை கொடுப்பார். செயல் வலிமையானது, செய்வதற்கு வலிமையும் தேவைப்படும். ஆயினும் கடவுளின் உதவி என்பது மனிதனுக்கு வலிமை தந்து அவனை வலிமையாகவனாக ஆக்கி அவனது வலிமை மூலமே அவனை வெற்றி பெற செய்வதும் ஆகும். நாம் செயலை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் கடவுள் நமக்கு உதவ நம்மை நோக்கி